அமெரிக்காவோட புது ஒப்பந்தத்தின்படி தன்னுடைய உயர்தர லித்தியம் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்க போகுது. ஆனா அதுல ஒரு ரகசிய நிபந்தனை இருப்பதா சொல்றாங்க. இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர்ல கிடைக்கக்கூடிய லித்தியத்தை எந்த காரணம் கொண்டும் சீனாவுக்கு இந்தியா விற்க கூடாது. இது சீனாவோட கழுத்தை நெரிக்க அமெரிக்கா போட்ட மாஸ்டர் பிளான். ஆனா சீனா அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்குமா? சீனா கிட்ட வேற ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஜம்முவின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள சலால் ஹைமானா பகுதியில் 5.9 மில்லியன் டன் லித்தியம் கண்டறியப்பட்டிருக்கு. 1817 ஜோஹன் ஆகஸ்ட் லித்தியத்தை கண்டுபிடித்த பிறகுதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்குது. இன்றைக்கு ஸ்மார்ட் போன் தொடங்கி மின்சாரத்தில் இயங்குற கார், விண்வெளி தொழில்நுட்பம்னு எல்லா மின்னணு தொழில்நுட்பத்திற்குமே இதயம் மாதிரி இருக்குது லித்தியம். விண்வெளி ராக்கெட்ல எடையை குறைக்கிறதுக்கு அலுமினியம் லித்தியம் கலவை ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஆனா இந்தியாவில் லித்தியம் கிடைச்சிருக்கிற இடம் சாதாரண இடம் கிடையாது. ஒரு புறம் பாகிஸ்தான், இன்னொரு புறம் சீனா, நடுவுல இருக்க ஜம்முல, அதுவும் புகழ்பெற்ற வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துல தான் லித்தியம் இருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5.9 மில்லியன் டன் லித்தியம் வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு அடியில புதஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. கோவில் கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட ஒட்டுமொத்தமா அந்த மலைப்பகுதியே இதனால பாதிக்கப்படலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் வெள்ளை தங்கமான லித்தியத்தை அவ்வளவு எளிதா விற்ற முடியுமா? இந்த இடத்திலிருந்து நாம லித்தியம் எடுக்கிறத சீனாவும் அவ்வளவு எளிதா விட்டுடுமா? அமெரிக்காவிலேயே